உங்கள் நம்பி நாங்கள் விழுப்புரம் வரோம், எங்கள் நம்பி நீங்களும் வரீங்க. எனக்கு பிடிக்கும், எனக்கு தான் பிடிக்கும். டூட்டி வர வைப்பேன். மேலே லாட்ஜ் இருக்கா? எவ்வளோ வாங்குறீங்க? 1000. என்ஜாய் பண்ணதுக்காக வந்துருக்கோம். வாயை போய் சாப்பிட பண்ணிடுறாங்கன்னு கூப்பிடுறேன். நான் கலெக்ஷன் போகிறேன். இப்போது ரோட்டில் நிற்கிறோம் தான் நீங்கள் நினைக்கிறீங்க. நாங்கள் ரோட்டில் நிற்கலை, எங்களோட கஷ்டத்துக்கோசரம் எல்லாம் நிற்பாங்க. மாயா இப்போ நாங்கள் எடுத்துருக்கிறோம். சொல்லு, உங்கள் நம்பி தான் நாங்கள் விழுப்புரம் வரோம், எங்கள் நம்பி தான் நீங்களும் வரீங்க. என்ன பேசாதானே ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஆகும். ஏன்னு பேச மாட்டேங்க. நீ எப்போ வந்து என்கிட்ட ட்ரை பண்ண பேசுறது? சொல்லு. போட்டுக்கோங்க. சும்மா ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறீங்க. எனக்கு பிடிக்கும், எனக்கு பிடிக்கும். டூட்டி வர வைப்பேன். சின்ன பிடிக்கும். கம்முன்னு பாடு, மாத்திரை போட்டு. இன்னும் மேலே லாட்ஜ் இருக்கா? ரூம் இருக்குது, சர்வீஸ். ரூம் இருக்குது, சர்வீஸ். எவ்வளோ வாங்குறீங்க? 1000. ஃபுல் சர்வீஸ் வரும். சொல்லுங்க. என்ஜாய் பண்ணதுக்காக வந்துருக்கோம். வாயை போய் சாப்பிட பண்ணிடுறாங்கன்னு கூப்பிடுறேன். ரெண்டு கட்டிங்கா, 2 கட்டிங்க.
நான் கலெக்ஷன் போகிறேன். இப்போது கலெக்ஷன் முடிச்சுட்டு இப்போ கொஞ்சம் கொஞ்சம் ஜாப் தெரிஞ்ச ஜாப் துணி கடைக்கோ ஃபேஷன் டிசைனிங்கோ தையல் கிளாஸோ எல்லாத்துக்கும் நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். எல்லாருமே நாங்கள் ரோட்டில் நிற்கிறதில்ல. சப்போஸ் எங்கள் ஜென்ரேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நான் இந்த ஜென்ரேஷனில் நான் பார்த்துட்டேன் எங்கள் ஆளுங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி சொல்கிறது, ஒரு பையனை லவ் பண்ணி ஏமாந்த வாழ்க்கை போச்சு. ஏன்னா எங்களுக்கு தெரிஞ்சிச்சு. தெரியாத காலத்தில் ஒரு பையனை நாங்கள் லவ் பண்ணோம் கொண்டோம், உண்மையாக இருந்தோம் உயிராக இருந்தோம், எதுவுமே இல்லை. அவனுக்கு ஜஸ்ட் சும்மா ஒரு டைம் பாஸ். நாங்கள் அது எங்களுக்கு தெரியல. அப்பா அம்மா அன்பு கொடுக்குற மாதிரி அன்பை கொடுத்து அன்பு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அதை தாண்டிட்டோம். நெக்ஸ்ட்டு என்னென்னா, எல்லாரோட மனசில் நாங்கள் எல்லோரும் ரோட்டில் நிற்கிறோம் தான் நீங்கள் நினைக்கிறீங்க. நாங்கள் ரோட்டில் நிற்கலை. எங்களோட கஷ்டத்துக்கோசரம் எல்லாம் நிற்பாங்க. ஆனால் எல்லாருமே நிற்க மாட்டாங்க. அவங்களுக்கு தேவையானவங்க நிற்பாங்க. அது அவங்களோட தனிப்பட்ட விருப்பம். அது யாரும் மாற்ற முடியாது. அதனால் என்ன நான் சொல்ல வரேன்னா, எல்லாரையும் ஒன்றா நினைக்காதீங்க. நாங்களும் சாதிப்போம். நாங்கள் சாதிக்க தான் பிறந்திருக்கோம். நாங்கள் சாதிச்சு காட்டுவோம். அவங்களோட கஷ்டங்கள் பற்றி என்ன எப்படி சொல்கிறது, எல்லாரும் நாங்கள் ஒரு வேளை சாப்பாட்டுக்கு அவங்க ரோட்டில் நிற்கிறாங்க. அது யாருக்கும் புரியாது. அவங்கள அடித்து துன்புறுத்தி அவங்கள கஷ்டப்படுத்தி அவங்கள, ஏன்னா யாரும் கேட்க மாட்டாங்க. நாங்கள் ரோட்டில் நிற்கிறதுனா யாருக்கு எந்த இதுவும் கிடையாது. யாருமே கேட்க மாட்டாங்கன்னு ஒரு இதில் தானே எல்லாரும் பண்ணுறாங்க. இப்போ எனக்கெல்லாம் ஃபுல் சப்போர்ட் எங்கள் வீட்டில். எங்கள் அப்பா அம்மா எனக்கு என் கூட பிறந்து நாங்கள் 4 பேர் 2 பேர் நாங்கள் மாறிட்டோம். எங்கள் வீட்டில் சேர்த்துக்கிட்டாங்க. நான் படித்தேன். இப்போ நான் நல்ல நிலைமையில் இருக்கேன். நான் சந்தோஷமாக இருக்கேன். என்னை அப்செட் பண்ண மாதிரி பெற்றவங்க ஒவ்வொருத்தவங்களும் அப்செட் பண்ணாங்கன்னா அவங்க லைஃப் மாறிடும். அவங்க அப்செட் பண்ணாத அந்த வலியோட கொடுமை நம்ம என்ன செய்கிறது, யாருமே நம்மளுக்கு சப்போர்ட்டு கிடையாது. நம்ம ஜென்ரேஷன் நம்ம இப்படி தான் நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வழியில் நிற்கிறாங்க. அந்த வழி ஆம்பளைங்க யாரும் புரிஞ்சிக்க மாட்டாங்க. எல்லாரும் ஒரே மாதிரியும் இருக்க மாட்டாங்க. எல்லாரும் ஒரு மாதிரி நடந்துக்கவும் மாட்டாங்க. ஒவ்வொரு நாளும் நாங்கள் நரக வேதனையில் தான் இருந்தோம். இப்போ கிடையாது. இனிமேல் வர்ற ஜென்ரேஷனில் நீங்கள் ஏற்றுக்கிறத பொறுத்து தான் எங்கள் லைஃப் இருக்குது. இப்போ நாங்கள் நிற்கிறாங்க. இங்கே வந்து ஜாலிக்காக யாரும் நிற்கலை. சும்மா நாங்கள் இன்றைக்கி வந்திருக்கோம். எங்கள் அழகை நாங்கள் வெளிப்படுத்துறதுக்காக தான் ரவுண்டிங் போகிறோம். மற்றபடி தப்புக்காக அந்த விழுப்புரம் வர்றது தப்பு பண்ணுறதுக்காக யாருமே வரமாட்டாங்க. நீங்கள் அப்படி நின்னாலும் உங்ககிட்ட வந்து தப்பாக வந்து அப்ரோச் பண்ணுறவங்க இருக்காங்க. அப்படி இருக்காங்க. நாங்கள் சொல்லுவோம் அப்படின்னா, எப்போ ஜாலியாக நானும் கூட பிறந்த பொறப்பா ஜாலியாக பேசுறியா, நாங்கள் வந்து வருஷத்துக்கு ஜாலியாக வந்திருக்கோம். எங்களோட திறமையோ இல்லை நாங்கள் ஜாலியாக இருக்கும்போது இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். நாங்கள் மற்றபடி நாங்கள் வந்து இந்த மற்றவங்க மாதிரி இந்த ஊருக்காரங்க இங்கே நிற்கலாம். ஏன்னா அது அவங்களோட விருப்பம். நாங்கள் வந்து வெளியூர் வந்திருக்கோம். நாங்கள் நிற்க முடியாது. ஏன்னா எல்லாரும் ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க. ஏன்னா நான் வந்து படிச்சிருக்கேன். என்ன மாதிரி எல்லா பேர் படிச்சிருப்பாங்க. எல்லாருமே இங்கே நிற்கணும் அவசியம் கிடையாது. நாங்கள் ஜாலியாக இருக்கணும். இந்த இடத்த நாங்கள் சுற்றி பார்க்கணும். எங்களை மாதிரி 1000 திருநங்க இருப்பாங்க. அவங்கள நாங்கள் பார்க்கணும். இப்போ எனக்கு மேலே ஒருத்தவங்க படிச்சிருப்பாங்க இந்த இடத்துல, எனக்கு தெரியாது. அவங்கள பார்க்கும்போது ஹாய்மா எப்படிமா இருக்கீங்க, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு அவங்க கேட்போம். நான் இதை பண்ணிட்டு இருக்கும்போது அம்மா நானும் அதை பண்ணணுமா ஒரு ஆசை. எங்களுக்குள்ளே நாங்கள் ஷேர் பண்ணுறது தாங்க நாங்கள் இந்த ரவுண்டிங்கில் இருக்கோம். உங்களுக்காக நின்னாலுமே இந்த கும்பலாக பசங்க வந்து சொல்ல பண்ணுறது, இந்த மாதிரி அப்ரோச் பண்ணுறது தப்பா அது எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருந்திருக்குங்களா? அந்த மாதிரி ஏதாச்சும் அவங்க சொல்லியிருக்காங்க. ஆனால் அது வெளியே சொன்னால் ஒரு மாதிரியாக இருக்கும். அதனால அது வேண்டாம். ஏன்னா அவங்க சொல்லுவாங்க, இந்த மாதிரி நான் வந்து வெளியே நின்றுட்டு இருந்தேன், என்னை கூட்டு போனாங்க, கழுத்தில் கத்தி வச்சாங்க, அடித்தாங்க, துன்புறுத்துனாங்க, எல்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் மனசுக்குள்ளே இருக்குது. நம்மளுக்கு அந்த வாழ்க்கை வேணும். நம்மளுக்கு அப்பா அம்மா எல்லோரும் நம்ம அப்செட் பண்ணிட்டாங்க. நம்ம அப்செட் பண்ணாத பட்சத்தில் தான் அவங்க அங்கே நிற்கிறாங்க. நீங்கள் அப்செட் பண்ணிங்கன்னா நாங்கள் அங்கே போக போகிறோம். இப்போ கூட பார்த்தீங்கன்னா கும்பலாக வண்டியில் வந்து ஆமாம். இப்போ வந்து அக்காவாக பேசுகிற பசங்களும் வருவானுங்க, ஃப்ரெண்டாக பேசுகிற பசங்களும் வருவானுங்க, லவ் பண்ணுறேன்னு சொல்ல வருவானுங்க, மற்ற விஷயத்துக்காக பேசணும்னு வருவாங்க. நாங்கள் பேசுகிறத பொறுத்து தானே இருக்குது. நாங்கள் அந்த இடத்த கொடுக்கக்கூடாது யாருக்குமே. அதை தான் எதிர்பார்க்குறோம் நாங்கள்.